ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பரான குர்தா செட்ஸ் கால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறத கன்டினியூ பண்ணுங்கள். வந்து மீஷோ கிடையாது, மிந்த்ராலேருந்து சில அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க குர்தா செட்ஸ் தான். கொஞ்சம் பார்ட்டி வேராக, அதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் சரி, அதுக்கப்புறம் கேஷுவலாகவும் சரி. ஸோ ரெண்டுமே மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. பட் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன், மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ரொம்ப மிந்த்ரானாலே ஒரு ஹை பட்ஜெட் தான் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. பட் நம்ம வந்து அப்படி பண்ணல. மிந்த்ராலையும் எது வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ ஸோ அதை தான் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அதுக்குன்னு மீஷோ லெவலுக்கு 300 350 அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஓகேவான ப்ரைஸு, ஓகேவான ஃபேப்ரிக், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறத கன்டினியூ பண்ணி அமேசானில் சில பிராண்ட்லேருந்து குர்தா செட்ஸு பேண்ட்லாம் கேட்டிருக்கீங்க ஹாலாக. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸு மினி வ்ளாக்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பார்ட்டி வேறே பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கு ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக்கு கூட மீஷோலேருந்து அந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது யூடியூப்பில் ஷேர் பண்ணனானே தெரில, ஆனால் இன்ஸ்டாவில் பண்ணியிருந்தேன். ஸோ யூடியூப்பில் இன்னும் ஸோ கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஸோ அந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே சாரியில் ஒரு கவுன் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஷைனிங்காக டியூவல் டோனில் எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக வேர் பண்ணிக்கிறது தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நான் எக்ஸல் சூஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த செஸ்ட் பாட்டு வயிறுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி வேறு இருந்தது. இது வந்து லைட் வெயிட்டான துணியா, ஸோ ரொம்ப டைட்டாக போட ஒரு மாதிரி இருந்தது. பட் நீங்கள் உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகான குவாலிட்டியான எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேண்டாகவும் அந்த வெந்தய கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக அதுதான் டிசைனு. அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபுல்லாக ஃப்ளேர் வரும், அவ்வளோதான். நல்லா ஃப்ளோயியான ஃப்ளேரு. இந்த பழைய ஒரு 90s பாட்டில் வந்து அப்படி கலர் சேஞ்ச் ஆகும்ல டான்ஸ் பண்ணும்போது. ஆக்சுவலி அது எடிட்டிங் தான், பட் ஸ்டில் அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ளோயியான வலுவலுன்னு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கு. இது வந்து டாப் மட்டும்தான். டாப்பே வந்து நல்லா ஃப்ளோர் லென்த் வரும். அந்த அசிமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து ஒரு மாதிரியான அதே கலர் உள்ள லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் ரொம்ப 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 அழகாக இருந்தது. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருந்தது இது. ஸோ இதே மாதிரி துப்பட்டா பேண்ட்டுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஃபேண்டா கலர் டாப்ஸ் இருந்துச்சுன்னா கூட இப்போலாம் இதே மாதிரி வீனெக் மாதிரி போட்டு அதில் ஒரு டாப் வருதுல்ல, அதோட லிங்க்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த மாதிரி டாப்லாம் இருந்தால் இது கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஒரு குர்த்தா செட் எடுத்த மாதிரி இருக்கும், இன்னொரு குர்த்தா எடுத்து நம்ம குர்த்தா செட்டாக மாற்றிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா உங்களுக்கு ஆஃப் சாரியே போடலாம், அந்தளவுக்கு நீளமாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தா செட்டு, இது வந்து ரொம்ப ஃபங்கியாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி குர்த்தா செட் வேணும் போவோம், அப்படி இல்லைன்னா சும்மா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி வந்து ஜரி லைன், சில்வர் ஜரி லைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. இது வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எதுவும் ஆகும்னு பயப்படவே தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஒரு பாலிக்ரீப் ஃபேப்ரிக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எத்தனை வாஷ்க்கு எதுவுமே ஆகாது, அயன் பண்ணுன்ற வேலையே இல்லை. ஒரு 800 ரூபா போட்டு எடுத்தாலும் நல்ல லைஃப் வரும், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணமே கேட்லாகில் பார்க்கும்போது இந்த மாதிரி பலூன் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சப்பியாக இருக்கவங்க இந்த ட்ரெஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபுல்லாக பலூன் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக ஸ்ட்ரைட்டான டாப்பு, 2 சைடு வந்து ஸ்லிட் இருக்குது. பேண்ட்டு வந்து சேம் அதே ஃபேப்ரிக்லேயே கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எங்கேயுமே பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீயான பேண்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. போட்டுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரெஸ் அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நான் பர்ஃபெக்ட் சைஸ் வாங்கலை, நீங்களும் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி நல்லா லூஸாக போட்டாலே இது ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ரங்கிட்டாவில் ஒரு டாப் எடுத்து இப்படி தான் போடுன்னு போட்டு அடித்து நொறுக்கிட்டேன். சரி, அதே மாதிரி இன்னொரு காட்டன் டாப் தேடிட்டு இருக்கும்போது இது வந்து ஸ்லீவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தெரியுதா? ஸோ இதுக்கு ஆசைப்பட்டு தான் எடுத்தேன். பட் வந்து நெக் வந்து போட் நெக்கு, ஸோ இப்போ வந்து ரொம்ப உடம்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் போட் நெக் வந்து எனக்கு லைட்டாக சூட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போட் நெக் ரொம்ப அழகாக போட் நெக் போட உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பியூர் காட்டனில் வேணும், அதுவும் யூனிக்கான ஸ்லீவ்ஸு யூனிக்கான டிசைன்ஸில் வேணும்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக ஒரு பிளைன் டெக்ஸ்சராகவே இல்லை, ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி புட்டா டிசைன் இருக்குது, ஒரு ஏலைன் பேட்டர்ன் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. பட் சைடில் வந்து ஸ்லிட் வருது ஆப்வியஸாக. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் தான், இந்த இடத்துல வந்து இந்த சென்டரில் இந்த ஸ்லீவ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த டாப்ஸ் வந்து செம்ம ஒர்த்து தான். கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதை ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தா செட்டு. இது வந்து ஒயிட் பேண்ட்டு, 2 சைடு பேக்கெட்டோட ஒரு குவாலிட்டியான ஒயிட் பேண்ட்டு. இது வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி தான். இந்த ஒரு பேண்ட்டு மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில். ஸோ இந்த ட்ரெஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த பேண்ட்டை வந்து நீங்கள் பல ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த பிளாக் கலர் டாப்ஸ் கூட பிளாக்கும் இந்த
வேறலேருந்து ஏதோ ஒரு டாப் தான். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இது மட்டும் இன்னும் ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி இருக்குது வீனுக்கு. ஒருவேளை எனக்கு வீனுக்கு செட் ஆகலையான்னு தெரியல, அந்த வீனுக்கு போட்டால் மட்டும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய டாப்க்கு வந்து நீங்கள் இதை பேண்ட்டாக பேர் பண்ணிக்கலாம். அண்ட் சைடு பேக்கெட்ஸோடு வருது. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீனுக்கு பதிலாக நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்கனால ஆஃப்டன் பேட்டர்னில் இருக்க குர்தா செட்டு ரொம்ப நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட 2 பேர் கேட்பாங்க, இது எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டில் அழகான பேரட் டிசைன், ஃபுல்லாக மல்டி கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது. தெரியுதா, சூப்பராக இருந்தது. எனக்கு இது ஆசைப்பட்டே தான் நான் மெயினாக வாங்கினேன். நீங்கள் பாருங்களேன், கஃப்டன் டைப் சொன்னேன்ல. ஸோ இங்கே மட்டும் லைட்டாக ஒரு ஸ்டிச்சு பிடிச்சி விட்ருக்காங்க. நான் போட்டதுக்கப்புறம் சைடில் வீடியோஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேக் சைடு சேம் பேரட் டிசைன் தான், ரொம்ப அழகாக இருந்தது மல்டி கலரில் போடும்போது. அண்ட் இதுலேயே வந்து சைஸ் இருக்குது, பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து காட்டனாகவே இருந்தாலும் ஒரு சாஃப்டான காட்டன், ப்ரீத்தபிள் காட்டன், போடும்போது நல்ல கம்ஃபர்டபுள், அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதுவும் வந்து ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தான் இந்த வீடியோ ரொம்ப கூட ஷேர் பண்ணிக்கணும் நினச்சி. இது வராங்க பிராண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நானே மோஸ்ட்லி சேல் டைம் இருக்கப்போ தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து எப்போயாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகும், அப்போ கூட வாங்கிக்கோங்க. ஸோ உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.